மரத்தை துளைக்கும் இந்த மர்மமான சத்தம் கேட்கிறதா? அந்த சத்தத்தின் பின்னால் இருக்கும் சிறிய உயிர் இயற்கையின் மிகவும் ஆச்சரியமான பறவைகளில் ஒன்று. வலிமையான அலகு, அதிர்ச்சியை தாங்கும் தலை, மின்னல் வேகத்தில் மரத்தை துளைக்கும் திறன், இது மரங்கொத்தியின் அதிசய உலகம். மரங்கொத்திகள் உலகின் பல காடுகள் மற்றும் தோப்புகளில் வாழ்கின்றன. இந்தியாவின் காடுகள், கிராமப்புற தோட்டங்கள் மற்றும் பழமரத் தோப்புகள் இவற்றின் முக்கிய வாழிடங்கள். மற்ற பறவைகளைப் போல அல்லாமல் மரங்கொத்திகள் மரத்தின் மீது நேராக ஏறுகின்றன. அவற்றின் கூர்மையான நகங்களும் வலிமையான வால் இறகுகளும் உதவுகின்றன. ஒரு நொடியில் 20 முறை வரை மரத்தை மோதும். ஆனால் அதன் மூளை பாதிக்கப்படாது. அதிர்ச்சியை உறிஞ்சும் தனித்துவமான தலை அமைப்பே இதற்கு காரணம். மரங்கொத்தியின் நீண்ட நாக்கு அதன் இரகசிய ஆயுதம். மரத்துளைகளுக்குள் மறைந்திருக்கும் பூச்சிகளை எளிதாக பிடித்து உண்ணுகிறது. ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான பூச்சிகளை வேட்டையாடும் மரங்கொத்தி மரங்களை பாதுகாக்கும் இயற்கையான பூச்சி கட்டுப்பாட்டாளனாக செயல்படுகிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து மரத்தில் கூடு அமைக்கின்றன. முட்டைகளை பாதுகாத்து குட்டிகளுக்கு உணவு அளித்து வளர்க்கின்றன. இன்று மரங்கொத்திகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து மரவெட்டுதல்தான். பழைய மரங்கள் இல்லையெனில் அவற்றிற்கு கூடு அமைக்க இடமில்லை. டக் டக் டக். இந்த சிறிய பறவை இல்லையென்றால் பல மரங்கள் பூச்சிகளால் பாதிக்கப்படும். மரங்களின் மருத்துவனாகவும் இயற்கையின் காவலனாகவும் வாழும் மரங்கொத்தியை காப்போம், இயற்கையை காப்போம்.